எனக்கு பாரி அழகன் வீட்டுக்கு வந்து இந்த கதை சொல்லும்போது என்னோட கேரக்டருக்கு ரொம்ப கிட்ட இருந்த மாதிரி இருந்தது. ஆந்திராவில் வந்து தமிழ்நாட்டில் செட்டிலான ஒரு பொண்ணு அண்ட் தெலுங்கு தமிழ் மிக்ஸ் பண்ணி பேசுகிற பொண்ணு அண்ட் வீட்டில் எல்லாமே சென்டர் பாயிண்ட் அவங்க தான் டாமினேட் பண்ணுற கேரக்டர். ஆனால் பாவம் அவங்க நினைப்பாங்க எல்லாமே அவங்க சொன்னபடி நடக்குதுன்னு. ஆனால் பின்னால் அப்பா பையன் பொண்ணு எல்லாம் ஒன்றாயிட்டு அம்மாவை ஃபூல் பண்ணுற மாதிரி என் வீட்டில் எப்படியோ இங்கேயும் அப்படி தான். ஸோ எனக்கு ஒவ்வொரு சீன் பண்ணும்போது எனக்கு என்னோடய வீட்டில் என் பையன் பொண்ணு நான் செல்வா எப்படி இருப்போமோ அதுக்கு ஞாபகம் வந்துகிட்டே இருந்தது. இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா படம் ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்கும். ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட், அந்த அஃபெக்ஷன்ஸ், அந்த டாமினேஷன், அந்த கண்ட்ரோல் பண்ணுற விதம், அதே நேரத்தில் பசங்க மேலே அன்பில் அவங்களுக்கு பிடிக்காத விஷயம் எப்படி கன்வின்ஸ் ஆவாங்க கிளைமேக்ஸ்லங்கிறது ரொம்ப கண்ணில் தண்ணி வர மாதிரி சீன்ஸ் பாரி அழகன் ரொம்ப அழகாக எடுத்திருக்காங்க. எங்கே டைரக்டர்? எஸ். ஸோ என்னோட பெரிய பையனா பாரி நடிச்சிருக்காங்க அண்ட் செகண்ட் பையனா சுதர்ஷன். எனக்கு படத்தில் சிரஞ்சீவி சொல்லி சொல்லி பழக்கமாகி போச்சு. இவர் நல்ல பிள்ளை மாதிரி எங்க கூடவே இருந்து அண்ணா மேலே போட்டி விட்டுட்டே இருப்பார். ஸோ எல்லா வீட்டில் இருக்கோம் 2 பையன் இருந்தால். ஸோ எல்லாமே ரொம்ப இயல்பாக இருந்தது. நடிக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த ஸ்டோரி கேட்கும்போதே கண்டிப்பாக பண்ணணும்னு நினச்சேன், பண்ணிட்டேன்.